First, children, tell me one day your favorite God and your favorite teacher stands before you. Whom you want to salute first? Okay. Yeah, Kabir Das ji is saying that we should salute our teacher first because the God created everything. The teacher taught the greatness and existence of God. So we should salute our teacher first. A small story. ஒரு பெரிய குருகுலம் அந்த காலத்தில் ஆன்ஷியன்ட் டைமில் ஒரு குருகுலம் நம்மளாம் இப்போ ஸ்கூலுக்கு வரோம் இல்லையா அந்த காலத்தில் குருகுலம் இருந்தது. அந்த குருகுலத்தில் ஒரு ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் சில்ட்ரன் வந்து அங்கே படிக்க போவாங்க. அங்கெல்லாம் அங்கே இருக்கிற எல்லா வேலையும் அவங்களே தான் செய்யணும். பிளான்ட்டுக்கு தண்ணி ஊற்றுறது, சமைக்கிறது, எல்லாமே குக்கிங்லேருந்து எல்லா வேலையும் ஸ்டூடெண்ட்ஸ் தான் செய்வாங்க. அப்போ ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் சில்ட்ரனும் ஸ்டடீஸ் போயிட்டுருக்கு. அதில் ஒரு குழந்தைக்கு என்ன சொல்லி கொடுத்தாலும் அது அவருக்கு புரியவே இல்லை. அந்த குரு வந்து என்ன பண்ணுறாரு, அவரை மட்டும் தனியாக ஒரு ஸ்டடீஸ் கொடுக்குறாரு. ஆனாலும் அவரால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணவே முடியல. ஓகேன்னா அவருக்கு இன்னும் ஈஸி வே ஆஃப் ஸ்டடீஸ் அதில் எப்படி அவரால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ஒரு ஸ்டடீஸை கொடுக்குறாரு. ஆனாலும் அவரால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணவே முடியல. நெக்ஸ்ட் நாள் வந்து அந்த ஸ்டூடெண்ட்டை மட்டும் கூப்பிட்டு உன்னால் வந்து இந்த விஷயத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணவே முடியல, இனிமேல் நீங்கள் வந்து டைம் வேஸ்ட் பண்ணுறது வேஸ்ட்டு, நீங்கள் அம்மா கிட்ட போய் பேரண்ட்ஸ் 2 பேருக்கும் உன்னால் எவ்வளோ ஹெல்ப் பண்ண முடியுமோ அந்த வேலையை பார்க்க சொல்கிறாரு. ஓகேன்னு சொல்லிட்டு அந்த ஸ்டூடெண்ட்டும் போயிடுறாரு. அப்படியே போய் பேரண்ட்ஸுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டே இருக்காரு. ஒரு நாள் ஒன் டே ஆஃப்டர்நூன் டைம் அவர் வந்து அப்படியே நடந்துகிட்டே வந்துட்டுருக்காரு. ஏதோ ஒரு யோசனையில் வந்துட்டுருக்காரு. அப்போ அவருக்கு ரொம்ப தர்ஸ்டியாக இருக்குது, ரொம்ப தாகமாக தண்ணி குடிக்கலாம் அப்படின்னு தேடுறாரு. ஒரு தூரத்தில் ஒரு வெல் இருந்தது. அந்த வெல்லுக்கிட்ட போனப்போ நிறைய லேடிஸ் எல்லாம் தண்ணி எடுத்துகிட்டு இருந்தாங்க. அப்போ அந்த தண்ணி வேணும் அப்படிங்கிறப்போ அந்த இடத்துல ஒரு ஸ்டோனால் தான் வெல்லாயிருக்கும் இல்லையா, அந்த ஸ்டோனில் அந்த தண்ணி எடுக்கிற இடத்துல லைன்ஸ் இருந்துச்சு, நிறைய லைன்ஸ். அந்த ரோப் எவ்வளோ பெருசாக இருக்குமோ அந்த அளவுக்கு அந்த ஸ்டோனில் வந்து லைன்ஸ் இருந்தது. அதை பார்த்துட்டு அந்த ஸ்டூடெண்ட் அந்த லேடிஸ் கிட்ட கேட்குறாரு, என்ன இந்த லைன் இவ்வளோ பெருசாக இருக்கு, இது என்ன அப்படின்னு கேட்குறாரு. அப்போ அவங்க சொல்கிறாங்க, இது இந்த வெள்ளை வந்து நாங்கள் ரொம்ப வருஷமாக தண்ணி எடுக்கிறோம், அந்த தண்ணி இந்த கயிறால் இழுத்து அந்த கயிறோட இது வந்து லைன் வந்து அங்கே விழுந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. அதை சொன்ன உடனே அவருக்கு ஒரு விஷயம் நல்லா புரியுது. ஓகே, ஒரு சாலிட் ஸ்டோன், அந்த ஸ்டோனில் ஒரு சாஃப்டான கயிறு வந்து அதில் பட அதனோட மார்க்கே விழுது. அப்போது ஒரு நம்மளாலையும் ட்ரை பண்ணால் முடியுங்கிற விஷயம் வந்து அவருக்கு புரியுது. ஓகேன்னா அப்போவே குருகுலத்துக்கு போகிறாரு. அதுக்கு அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோடனே அவர் குருகுலத்தை போகணும்னு நினச்சிட்டு அங்கே போகிறாரு. குருவும் அவரை வெல்கம் பண்ணுறாரு. அன்னிலிருந்து அவர் ரொம்ப ஹார்ட் ஒர்க் போட்டு நல்லா படிக்கிறாரு. அவர் படித்ததில் குருவுக்கும் ரொம்ப சந்தோஷம். இவ்வளோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற ஒரு குழந்தை வந்து இப்படி சேஞ்ச் ஆகி வந்ததில் அவருக்கும் சந்தோஷம். அதுக்கப்புறம் அவர் நல்லா படிக்கிறாரு. ரொம்ப பெருசான அப்புறம் அவர் ஒரு பெரிய ரைட்டர் ஆகுறாரு. சான்ஸ்கிரிட்ல ஒரு நல்ல கிராமர், ஒரு ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் புக்ஸ் எழுதுறாரு. அது வந்து அவரோட இப்போவும் நம்ம எல்லாரும் அந்த கிராமரை பார்க்கலாம். அவர் வந்து வரதராஜ் அப்படிங்கிற பேரில் அவரோட சான்ஸ்கிரிட் கிராமர் புக்கு ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் புக்ஸ் இப்போவும் இருக்கு. ஸோ தேங்க்யூ சில்ட்ரன். திஸ் இஸ் த மாரல். இஃப் அ ஸ்டூடெண்ட் obey their teacher's word, they will be the star of this world. Thank you children. Obey your teachers. Thank you.